உங்கள் குணம் வந்து இரட்டை குணம். ஒரு நேரம் கடவுளை கும்பிடுவீங்க, ஒரு நேரம் கும்பிட மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து குணங்கள் வந்து ஸ்டெடியாக இருக்கணும், மாறக்கூடாது அப்படின்னு தான். 2 விதமான கருத்துக்களை வைத்துக்கணும். கருத்து வேறு. கொஞ்ச நாள் கடவுளே இல்லைன்னுவீங்க, அப்புறம் கடவுள் இருக்காருன்னுவீங்க, அப்புறம் ஜோதிடத்தை பார்ப்பீங்க, அப்புறமா ஜோதிடத்தை வந்து பொய்யின்னுவீங்க. இந்த மாதிரிலாம் 10 வருஷம் ஒரு துறையிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே தனுசு ராசிக்காரங்க நடக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 8ல் வந்து அமர்றாரு அப்படின்னாக்கா, உங்களுடைய குருவுக்கும் இந்த குருவுடைய பலன்கள் உங்களுக்கு எல்லாமே மனப்பூர்வமாக கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருக்குதுனாக்கா, இந்த 3 கிரகங்களுமே வந்து ஒன்றா ஒரே இடத்துல இணையிறதுன்றது ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து எச்சரிக்குதுன்னு அர்த்தம். அப்போது இல்லை மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 7ல் இருக்கக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் நண்பர்களால் வந்து ஏமாற்றம், தோல்வி. அப்போ உங்களுக்கு கணவர் ஸ்தானமும் 7, அதுதான் லைஃப் பார்ட்னரால் ஏமாற்றப்படுறது, ஏமாறுறது, ஏமாந்து போகிறது, ஏமாத்துறது, இதனால் ஒரு பாதிப்பு. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மாத பலன் பார்க்க போகிறோம். மாத பலன் பார்த்திங்கன்னா, இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான பலன் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். இப்போ தனுசு ராசியோ தனுசு லக்னக்காரங்களுக்கோ இது பொருந்தும். இப்போ நம்ம ஜாதக பலன் தனுசு ராசிக்கு சொல்கிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, உங்களுக்கு ராசி லக்னத்துக்கு சேர்த்து தான் நான் வந்து பலன் சொல்கிறேன். இப்போ இந்த லக்னம் உங்களுடைய தனுசு வீட்டில் இல்லை, ராசின்னு சந்திரன் மட்டும் இருக்குது. லக்னம் எங்கே இருக்குதுன்னா, லக்னம் எங்கே இருக்குதுன்னு உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லக்னம் தான் நம்மளுடைய 12 வீட்டையுமே இயக்குது. அதுதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், எம்டி அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ எந்த வீட்டில் இருக்குது லக்னம் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த லக்னம் வந்து நம்மளுடைய ராசியிலேருந்து 5ஆம் வீட்லேயோ 9ஆம் வீட்லேயோ இருந்தால் மிகவும் சிறப்பு. நம்ம லைஃப் வந்து படிப்படியாக போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ராசி இதுதான் அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்கள் லக்னம் எங்கே இருக்குதோ அதுதான் 1ஆம் வீடு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ராசி தான் 1ஆம் வீடு. அப்போ நம்ம ராசி பலன் பார்க்குறோம், குரு பயிற்சி பார்க்குறோம், ராகு கேது பயிற்சி பார்க்குறோம், சனி பயிற்சி பார்க்குறோம். அப்போ நமக்கு ராசி தனுசில் இருக்குது அப்படின்னா அதுதான் 1ஆம் வீடு நம்ம நினச்சிக்கிறோம். நம்மளுக்கு 1ஆம் வீடு அது கிடையாது. அது முதல்ல உங்கள் மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கணும். உங்களுடைய 1ஆம் வீடு உங்களுக்கு லக்னம் எங்கே இருக்குதோ லா போட்டு டேஷ் போட்டிருக்கும், அதுதான் 1ஆம் வீடு. அதுலேருந்து உங்கள் ராசி எத்தனை வருதோ அதான் அடுத்த வீடுன்னு அர்த்தம். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிதுனத்தில் லக்னம் இருக்குதுன்னா உங்கள் ராசி வந்து தனுசு தான், லக்னம் வந்து தனுசில் மிதுனத்தில் இருக்குதுன்னா அதான் 1ஆம் வீடு. அதுலேருந்து நேர் எதிர் 7ஆம் வீடு உங்கள் வீடு. அப்போ ஒரு வேளை சிம்மத்தில் லக்னம் இருக்குன்னா அதுலேருந்து 5ஆம் வீடு உங்களுடைய தனுசு வீடு. அப்போ மீனத்தில் இருக்குதுன்னாக்கா அதுலேருந்து 10ஆம் வீடு உங்கள் வீடு. இப்படி தான் நீங்கள் கணக்கு வச்சு நீங்கள் பலன் பார்த்துக்கணுமே தவிர, நீங்கள் இந்த ராசி பலன் அப்படின்றது இது ஒரு 20லேருந்து 25% தான் பலனே. அப்போ நீங்கள் லக்னத்தையும் கனெக்ட் பண்ணி பலன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ உங்களுடைய ராசி இந்த தனுசில் 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போது என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? மூல நட்சத்திரம் இருக்குது, பூராட நட்சத்திரம் இருக்குது, உத்திராட நட்சத்திரம் இருக்குது. அப்போ மூலம் 4 பாதம், பூராடம் 4 பாதம், உத்திராடம் 1 பாதம், மீதி 2 பாதம் 3 பாதம் 4 பாதம் வந்து மகரத்துக்கு போயிடறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. அப்போது இந்த 9 பாதங்களில் நமக்கு சந்திரன் எங்கே இருக்குதோ அதுதான் உங்கள் நட்சத்திரம். அப்போது ஒரு வேளை நீங்கள் பூராட நட்சத்திரக்காரராக இருக்கலாம், இல்லைன்னா மூல நட்சத்திரக்காரர்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்களாக இருக்கலாம். அப்போ உத்திராடம்னா சூரியனில் பிறந்தீங்க. தனுசு அப்படின்ட்டு எடுத்திங்கன்னா, தனுசில் மூல நட்சத்திரம்னா கேது, அவர் விநாயகருக்குரியவர். அப்போது நீங்கள் ஒரு வேளை கேது நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதுதான். அப்போது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த கேது நட்சத்திரம் ட்ராவல் பண்ணும் பொழுது, அதாவது மூல நட்சத்திரம் ட்ராவல் பண்ணும்போது கோவிலில் போய் விநாயகர் கோயிலில் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். உத்திராட நட்சத்திரம்னா சூரிய விநாயகர் கோயிலில் அர்ச்சனை பண்ணணும் சூரிய பகவானுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். ஆன்மீகம் முக்கியம். உங்களுக்கு திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது, படிப்பு இருக்குது, நீங்கள் டாப் டக்கராக இருந்தாலும் இந்த ஆன்மீகம் சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமே இருந்தாலும் ஆன்மீகம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவீங்க. தடைகள் இல்லாமல் ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம் தான். ஸ்ட்ரகிள் பண்ணி வெற்றி பெறது எப்படி இருக்குது, ஸ்மூத்தாக ஜெயிக்கிறது எப்படி இருக்குது, ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது இருக்குது.
ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு தான். நீங்கள் ஸ்மார்ட்டாக பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கு ஆன்மீகத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்கள் குணம் வந்து இரட்டை குணம். ஒரு நேரம் கடவுளை கும்பிடுவீங்க, ஒரு நேரம் கும்பிட மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து குணங்கள் வந்து ஸ்டெடியாக இருக்கணும், மாறக்கூடாது அப்படின்னு தான். 2 விதமான கருத்துக்களை வைத்துங்க. கருத்து வேறு. கொஞ்ச நாள் கடவுளே இல்லைன்னுவீங்க, அப்புறம் கடவுள் இருக்காருன்னுவீங்க, அப்புறம் ஜோதிடத்தை பார்ப்பீங்க, அப்புறமா ஜோதிடத்தை வந்து பொய்யின்னுவீங்க. இந்த மாதிரிலாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து ஜூலை மாதத்துக்கு உண்டான பலன்களுக்கு போயிடலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அப்போ இந்த ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோடு இருக்கும். அப்படியே எடுத்திங்கன்னா 5ஆம் வீட்டில் செவ்வாய். இப்போ 5ல் செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்காரர்களாக இருந்ததுன்னா 5ல் செவ்வாய் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்குடைய படிப்பு செலவு, அதுக்குண்டான கடன் வாங்குறது, இல்லைனாக்கா இடம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சொத்து ஏதாவது இருந்தால் அதை அடமானம் வச்சு பணத்தை வாங்குறது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இதையெல்லாம் பிள்ளைகளுக்காக நீங்கள் வந்து கடன் வாங்குறதோ ஒரு சொத்தை விற்கிறதோ இது எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான். அப்படி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ குரு பயிற்சி மே மாதம் ஆச்சு. அப்போ குரு பயிற்சி சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு இடமாற்றம், ஒரு ப்ரமோஷனு, புதுசாக ஒரு இருக்கிற துறையிலேருந்து வேறு துறைக்கு திடீர்னு ஜம்ப் ஆகிறது, 10 வருஷம் ஒரு துறையிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே தனுசு ராசிக்காரங்க நடக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு உங்களுக்கு நேர் எதிர் சமஸ்தத்ன பார்வை வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார். இப்போது சரிங்களா? இப்போ இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோதனையான காலகட்டம். இந்த 7ஆம் வீடு தான் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் சொல்லக்கூடியது. நட்பு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் குரு, உங்கள் 7ஆம் வீடு புதன், குருக்கும் புதனுக்கும் எப்பவுமே ஆகாது. ஒருவேளை உங்களோட ராசியோ லக்னமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய போக்கே வந்து உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலை ஆகிடும். நீங்கள் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சு நீங்களே அந்த தப்பை திரும்ப திரும்ப செய்கிறது, அப்புறம் உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக்கிறது, உங்களுக்கு நீங்களே ஜட்ஜ்மெண்ட் சொல்லிக்கிறது, ஒவ்வொரு முறையும் தவறு பண்ணிவிட்டு திருப்பின்னு ஃபஸ்ட்லேருந்து வர்றது. பழைய ஒரு சாதாரண மனிதனுடைய கோட்பாடே வந்து முதல்ல பண்ண தப்ப திருப்பி பண்ணக்கூடாது. இதுதான் அனுபவம். அந்த பண்ண தப்பையே நம்ம திருப்பி பண்ணோன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து லேப்ஸ் ஆக போகிறோன்றது அர்த்தம். உங்களுக்கு நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கணும். போன வருஷம் நம்ம எப்படி இருந்தோம், அதுக்கு முன்னாடி வருஷம் எப்படி இருந்தோம், நம்ம இப்போ அந்த தப்பை நம்ம பண்ணுறோமா, அதை கரெக்டாக பண்ணுறோமா, அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டோமா, முன்னுக்கு வந்துட்டோமா, இல்லை நம்ம பண்ண தப்பையே திருப்பி பண்ணுறோமா, அதனால நமக்கு என்ன இழப்பு அப்படின்றத பார்க்கணும். பணம், பொருளாதாரம் மட்டும் முக்கியம் இல்லை, வாழ்க்கையிலே நம்ம படிப்படியாக போகிறது, ஒரு விசுவாசம், ஒரு குடும்பத்தில். இப்போ 7ஆம் வீட்டு அதிபதி வந்து புதன். அப்போ அந்த புதன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 8ல் உங்களுக்கு வந்து கடகம் வீடு வருது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ 17ஆம் தேதி ஆடி மாதம், இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் உங்கள் வீட்டிலேருந்து சூரியன் வந்து கீழே இறங்குறாரு. எங்கே இறங்குறோன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டில் வராரு. சூரியனும் 8ஆம் வீட்டில், சுக்கிரனும் 8ஆம் வீட்டில், புதனும் 8ஆம் வீட்டில். இப்போ இந்த 3 கிரகங்களுமே 8ல் இருக்கிறது உங்களை வந்து அலாரம் அடிக்குதுன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும்னா எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். அப்போ 7ஆம் வீட்டில் இது வரைக்கும் சூரியன் இருந்தது. சூரியன் உங்கள் ஜாதகத்துக்கு தந்தை ஸ்தானம், தந்தையோட கருத்து வேறுபாடு, தந்தையோடைய சுமூகமான உறவு இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கிறதுனால அப்போ அந்த சூரிய பகவான் 8ல் வந்து அமர்றாரு அப்படின்னாக்கா உங்களுடைய குருவுக்கும் இந்த குருவுடைய பலன்கள் உங்களுக்கு எல்லாமே மனப்பூர்வமாக கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருக்குதுனாக்கா இந்த 3 கிரகங்களுமே வந்து ஒன்றா ஒரே இடத்துல இணையிறதுன்றது ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து எச்சரிக்குதுன்னு அர்த்தம். அப்போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நல்லா இருக்குது, நல்லா போகணும்னா திடீர்னு ஸ்ட்ரகிள் பண்ணோம் ஹெல்த்து. அப்போ அந்த 8ன்றது உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கக்கூடிய விஷயம். அப்போ புதன் சார்ந்த விஷயமோ, சுக்கிரன் சார்ந்த விஷயமோ, சூரியன் சார்ந்த விஷயமோ அந்த நீர் கிரகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இரத்த சம்பந்தமான விஷயமோ, இல்லைனாக்கா அந்த மனம் சார்ந்த விஷயமோ, ஒரு டிப்ரெஷனோ, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. இல்லை மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7ல் இருக்கக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் நண்பர்களால் வந்து ஏமாற்றம், தோல்வி. அப்போ உங்களுக்கு கணவர் ஸ்தானமும் 7 அதுதான். லைஃப் பார்ட்னரால் ஏமாற்றப்படுறது, ஏமாறுறது, ஏமாந்து போகிறது, ஏமாத்துறது, இதனால் ஒரு பாதிப்பு. நீங்கள் அவரை ஏமாத்தினாலும் சரி, அவர் உங்களை ஏமாத்தினாலும் அதில் பாதிப்புன்றது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா நீங்கள் தனுசு ராசி, அதில் 7ஆம் வீடுன்றது புதன், குருவுக்கு புதன் பகை. அதனால் புதன் சார்ந்த விஷயம், புதன் தான் வந்து டிஜிட்டல் மீடியா இதெல்லாமே சொல்லக்கூடியது. அதை சார்ந்த விஷயம். நீங்கள் செய்யக்கூடிய தவறு வெட்டி வெளிச்சம் ஆகிறது, அதனால் அவமானப்படுறது,
சுற்றி இருக்கிறவங்க கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்காமல் இருக்கிறது, எல்லாரையும் அனுகூலமாக அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம் இது. யாரையும் வந்து துச்சமாக மதிப்பு இல்லாமல் அவங்கள வந்து தூக்கி எறிய வேண்டாம். எல்லாரும் எல்லா காலகட்டத்திலும் தேவை அப்படின்றது தனுசு ராசிங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம். குரு பகவானை வணங்குங்க. குருஸ்தலம் போங்க. முடிஞ்சால் வேலைக்கிழமை சாய்பாபாவுக்கு வணங்குதல் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் ஜீவ சமாதி போகலாம். முதல்ல நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக்கணும். நல்ல ஒரு வெல்விஷரோட பேச்சை கேட்கணும். நல்ல ஒரு போக்கில் போகணும். நல்ல படிப்பு, நல்ல வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு யோகம் எல்லாமே இருக்குது. உங்களுடைய குணம் நல்லா இருக்குதுன்னும் போது செய்யக்கூடிய வேலைகள் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அது உண்டான ஆதாயங்கள் இருந்தால் அந்த ஆதாயத்தை பிரயோஜனமாக நீங்கள் வந்து மூலதனம் பண்ணணும். ஒரு வருஷம் வேலை செஞ்சீங்க, சம்பாதிக்கணுங்க, அந்த பணம் வந்து வீணாக போச்சுன்னா உங்கள் ஒரு வருஷம் உழைப்பு வேஸ்ட்டு, ஒரு வருஷம் வாழ்க்கை வேஸ்ட்டு. தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலுமே, மிதுன ராசிக்காரங்களும் சரி, பெரும்பாலுமே தன்னுடைய வாழ்க்கையுடைய நேரத்தையும் காலத்தையும் ரொம்ப விரயம் பண்ணுறது, வீணடிக்கிறது இவங்களுடைய ஜாதகத்துடைய எதிர்கால போக்குக்கு நன்மை இல்லை. ஆலோசனை செஞ்சு உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே புது முயற்சி ஏதாவது இருந்தால் அதை வந்து ஆலோசனை பண்ணுங்க. நல்லதே நடக்கும்.